நல்லா கலந்துலாம் வாசனையே இருக்கு. இப்போ செஞ்ச மாதிரியே இருக்கும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கொடுப்போம். இப்போ ஏன்னா அவங்க தான் பேக்கிங் பண்ண போகிறாங்க. இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா தான் பேக்கிங். உங்களுக்கு கிளறும் போது பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிங்க. சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இப்போ பாருங்கள், இது வந்து எதுக்காக எடுத்து வச்சுருக்கோன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வீடியோ போட்டேன் இல்லையா, புளியோதரை மிக்ஸ் அப்படின்னு போட்டேன். நிறைய பேர் அன்றைக்கி போட்ட அன்றைக்கே வந்து அம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ஆர்டர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மேலே இருக்க அந்த காம்பு, அதுக்கப்புறம் புளியங்கொட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருக்கோம். இருந்தாலும் அது அப்படியே வச்சா பத்தாது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து இந்த ஓடிஜியில் வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து பண்ண போகிறோம். இது 5 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான புளியே 5 கிலோ எடுத்து வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கேற்ற மெஷர்மெண்ட் எவ்வளோ போடணும்னு பாருங்கள். அப்புறம் கருவேப்பிலை, நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பாருங்கள், மறுபடியும் வந்து இறங்கிடுச்சு கருவேப்பிலை. அதெல்லாம் எடுத்து கழுவி நல்லா உதறி வச்சு காய வச்சு எடுத்து வைக்கலாம். எல்லாம் இந்த மாதிரி பொடி பண்ணும் போது யூஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சுருக்கோம்னா, இப்போ இதெல்லாம் பொடி பண்ணி எடுத்துகிட்டு இதெல்லாம் தாளித்து போட்டுறதுக்கு. இதில் வந்து உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாமே தாளித்து அதில் கொட்டணும். காஞ்ச மிளகாயெல்லாம் கிள்ளி போட்டு கருவேப்பிலை எல்லாம் வறுத்து போட்டு எல்லாமே வறுத்துருவோம். அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் புளியோதரை மிக்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்து 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். நீங்கள் அதில் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அரிசிக்கு நம்ம 2 ஸ்பூன் போட்டு நல்லா டிஃபன் பாக்ஸ் கலரிக்கலாம். இதில் நான் வந்து எண்ணெயே சேர்க்கல, அதனால சிக்கு வாசமே உங்களுக்கு வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாமே ஹீட் ஆகிட்டுருக்கு. நல்லா இதிலேருந்து இந்த ஹீட்டு வாசம், புளியோட வாசம் வந்து நல்லா தெரியுது. இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்குவோம். பாருங்கள், இப்போ நீங்கள் வெளியில் எடுக்கும் போது இது வதக்குன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா முறுமுறுன்னு ஆயிடும். நீங்கள் நல்ல வெயில் அடிக்கும் போது வெயிலில் வச்சிட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். நல்லா முறுமுறுன்னு நல்லா இது பண்ணணும். இல்லைன்னா இது என்ன ஆகும், மிஷினில் ஒட்டிக்கும். அப்படியே மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து மிஷினில் ஒட்டிக்கும். அதனால் நல்லா முறுமுறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கணும். இப்போ இன்னும் எவ்வளோ இருக்குங்க? இவ்வளோதானா? அப்போ 2 வாட்டி வச்சிடலாம். இதை ஆன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இது வந்து ஈவனாக எல்லா பக்கமே வந்து ஹீட் வந்து இருக்க மாதிரி ஃபங்க்ஷனில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஹீட் ஆகிடும். நல்லா கலந்துட்டிங்களா சார்? நல்லா கலந்துருச்சுங்க. நல்லா கலந்துருச்சு. 5-6 தடவை
எதுக்கு உங்கள் மனசு கேட்காதில்ல, அதனால் மல்லிகை ஊற்ற கலக்கிறோம். இதில் வேர்க்கடலை எல்லாமே இருக்குல்ல, நல்லா ஜலிச்சிட்டிங்கல்ல, நல்லா ஜலிச்சு எல்லாம் போட்டு கலக்கியாச்சு. கருவேப்பிலையெல்லாம் நல்லா உடச்சி போட்டிங்களா? உடச்சி போட்டாங்க. வாசனையாக இருக்குது சார் தான். ஆமாம், வாசனையாக இருக்குது. மதியம் சாப்பாட்டுக்கு இப்போ நான் செஞ்சுட்டு வந்து தரேன். இன்னும் இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கருவேப்பிலை கடலை எல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொடுங்க பார்ப்போம், அப்புறம் நான் மறுபடியும் வரணும். பாருங்க, நல்லா பாருங்க, கடலை நல்லா கலந்துல வாசனையே இருக்கு. நல்லா புளிப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. உண்மையை வாங்க, இதை வச்சு உங்களுக்கு நான் சாதம் கிளறி காமிச்சிடுறேன். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து எண்ணெயெல்லாம் இல்லாமல் தான் எல்லாமே வறுத்துப்போம், சரிங்களா? அதனால நீங்கள் என்ன பண்ணணும், எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதாவது நல்லெண்ணெய் ஊற்றி செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு எதுவுமே நீங்கள் போட வேண்டாம். இந்த பொடியிலேயே நான் எல்லாமே வறுத்து கொட்டி நான் பேக் பண்ணி தரேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். எண்ணெய் மட்டும் காய்ச்சிட்டிங்கன்னா போதும், அந்த பொடி இதில் போட்டு சாதம் போட்டு கிளறி எடுத்துகிட்டு போயிடலாம். ஜம்முன்னு இருக்கும். வாங்க எப்படி கிளறன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பொடி வந்து இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். ஏன்னா இந்த கடுகு எல்லாமே நம்ம வறுத்து போட்டு தான் செஞ்சுருக்கோன்றதுனால இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதில் போட்டுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயில் பாருங்கள் போட்டுட்டோம். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுட்டு நீங்கள் சேர்க்கணும், சரிங்களா? ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்காதீங்க. இந்த அளவுக்கு சாதம் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் எதுலேயுமே நம்ம எதுவுமே சேர்க்கலை. இதில் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் இந்த சூட்டில் வச்சு கிளறிக்கலாம் சாப்பாட்டு. அப்போ இன்னும் நல்லா சாஃப்டாகிடும் சாதம். உங்களுக்கு வேணும்னா இதில் இருக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையை வேணால் 1 இனுக்கு அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்கலை, இதில் எல்லாமே இருக்குன்றதுனால நான் எதுவும் சேர்க்கலை. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ செஞ்ச மாதிரியே இருக்கும், இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கொடுப்போம். இப்போ ஏன்னா அவங்க தான் பேக்கிங் பண்ண போகிறாங்க. இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா தான் பேக்கிங். எனக்கும் எடுத்துட்டேன். இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வாங்க கொண்டே கொடுத்துட்டு வந்துடலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் பேக்கிங் ஆரம்பிக்க சொல்லலாம். சரிதான்? புளியோதரை கொடுத்தீங்களா? ஆமாங்க, அதுக்குள்ளே கேட்டிங்களா? அவ்வளோதான், சாதத்தை போட வேண்டியதுதான், கிளற வேண்டியதுதான். பார்க்கவே நல்லா. இது என்ன கருவேப்பிலை பொடியா? ஆமாங்க, சீக்கிரம் கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை பொடியும் பாருங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்மகிட்ட ஏற்கனவே முருங்கைக்கீரை, கருவேப்பிலை 2 சேர்ந்து பொடி இருந்தது இல்லையா? ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க கருவேப்பிலை பொடி மட்டும் வேணும் அப்படின்ட்டு. அது மல்லித்தூள் நேற்று வறுத்தது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்குங்க. புளிப்பெல்லாம் எப்படி பாருக்கா? இப்போ இது முடிச்சுட்டு அதை ஆறுனா ஜலிச்சுட்டு கருவேப்பிலை பொடி போடணும். அது போட்டால் மல்லித்தூள் ஆகிடுச்சு. அதாவது நம்ம காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக போட்டோம்ப்பா. வேணும்னா உப்பு தேவைன்னா அவங்க கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் இல்லையா? பாருங்க, இப்போ நம்ம எல்லாமே கலந்து வச்சுருக்கோன்றது நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம். உப்பு மட்டும் உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அதான் நான் கரெக்டாக போட்டேன். எதுவுமே நான் சாதம் கிளறும் போது உப்பு கூட நான் போடலன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கிளறும் போது பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிங்க, சரிங்களா? கிளறிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். எல்லாமே இந்த உப்பே போதும்னா அப்படியே கிளறி சாப்பிட்டுக்கோங்க. இதுக்கு நல்லா உருளைக்கிழங்கு, வத்தல்,
அப்பளம் எல்லாம் நல்லா இருக்கும்ல. சூப்பராக வச்சு சாப்பிட்டேன். சத்தெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்.